எல்லோருக்கும் காலை நமஸ்காரங்கள். நான் வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் சம்பந்தர் குருக்களோட பொண்ணு. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எழுத்தறிநாதர் இன்னம்பூர் சுவாமிமலை பக்கம் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இன்னம்பூர் எழுத்தறிநாதர் கோவிலில் எங்கள் ஆத்துக்கார் பூஜை பண்ணுறார். பேர் சுவாமிநாத குருக்கள். இந்த திருச்செந்தூருக்கு போன ஜென்ம பாவமே இந்த ஜென்மத்துல நிவர்த்தி. முருகனோட பெருமையை சொல்லணும்னா இன்னைக்கு பூரா இல்லை, நம்ம ஆயுசு பூராவே சொல்லின்னு இருக்கலாம். இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு மௌன விரதம். ஆனா இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்றது தெரியணும் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நான் பேசினேன். நான் 3 வருஷமாவே சஷ்டி விரதம், மௌன விரதம். ஞாயிற்றுக்கிழமையில அம்மா மௌன விரதம் இருப்பா. இங்க எங்க ஆத்துக்கார் ஊர்ல சஷ்டியில தான் பிறந்தாராம் எங்க ஆத்துக்கார். அதனால 2 பேருமே சேர்ந்தே நான் மௌன விரதம். இன்னைக்கு சஷ்டி மௌன விரதம் எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் பேசினேன். முருகன் சன்னதிக்கு வந்திருக்கேன். எல்லாமே சுவாமியோட அனுகிரகம். ஏன்னா எதுவுமே இழக்க கூடாது. அதனால முருகன் சன்னதிக்கு வந்தா இழக்கிற ஸ்தானத்தை தாண்டியே எல்லாமே இன்னும் பல மடங்கு நமக்கு நிறையாவே செய்வாரு. இழப்பே எதுவுமே இருக்காது, பெருமைதான் இருக்குமே தவிர வேற இந்த சன்னதியில எந்த குறையுமே இருக்காது. பிராப்தம் இருக்கணும், இந்த கோவிலுக்கு வரணும். சுவாமி முருகனையே நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா எல்லாமே கைகூடி நமக்கு கிடைக்காத பொருள் அத்தனையுமே நமக்கு வந்து சேரும். முருகனோட அனுகிரகம் எப்போதுமே நமக்கு இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.